இன்னைக்கு நம்ம சேலஞ்சோட 44வது வீடியோ தான். நம்ம என்ன சேர்க்கிறோமோ இல்லையோ, நல்ல நண்பர்கள மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு காலேஜ் மாறும்போதும், இந்த காலேஜ்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரு கிடைப்பா? எப்படி இருக்கும்? செட் ஆகுமா? ஆகாதா? அப்படி நெறைய டவுட் இருக்கும். ஆனா, முதல் முறையா என்னோட காலேஜ் லைஃப்ல எனக்கு ஏத்த மாதிரி, என்னோட சிந்தனைகள ஒத்து போகுற மாதிரி நண்பர்கள்லாம் கிடைச்சிருக்காங்க. 5 வருஷமா கேர்ல்ஸ் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த எனக்கு, முதல் முறை கோ எஜுகேஷன்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சு. எப்படி செட் ஆகும்? எப்படி இருப்பாங்க? எந்த மாதிரி பேசுவாங்க? நெறைய குழப்பத்துக்கு நடுவுல நெறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. ஒரே மாதிரி சிந்தனைகள், ஐடியாலஜி, பேசுறது, நெறைய விஷயம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த காலேஜ் நெறைய எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண கத்துக் குடுத்துச்சு. நெறைய விஷயத்த பிராக்டிகலா நீங்க பண்ணி பாருங்கன்ற மாரி சொல்லிக் குடுத்துச்சு. என்னோட 5 வருஷ காலேஜ்ல இல்லாதது இந்த 2 மாசத்துலயே நான் கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நெறைய நாள் நான் காலேஜ் விட்டு போயிரலாம், டிஸ்கன்டின்யூ பண்ணிரலாம். 5 வருஷம் நம்ம படிச்சுட்டோம். இதுக்கப்புறம் எதுக்கு படிச்சுக்கிட்டுன்னு யோசிக்கும் போதெல்லாம், பரவால்ல படி, ஒண்ணும் இல்ல. நீ படிக்கிறதுல தப்பு இல்ல. நெறைய விஷயம் நீ கத்துக்கிற. நீ நல்லா பேசுற, நல்லா நடந்துக்கிற, உனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு என்ன மோட்டிவேட் பண்ணது வந்து என் கூட இருக்கவங்க மட்டும் தான். ஒரு சிலர் என்ன வந்து டிமோட்டிவேட் பண்ணாலும், என்னோட கூட இருக்க நண்பர்கள் என்ன நெறைய விஷயத்துல மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இப்ப இருக்க நண்பர்கள் கிடைச்சதுக்கு நான் கொஞ்சம் குடுத்து வச்சிருக்கேன்